சென்னை மட்டுமின்றி பல மாவட்டங்களில் கடந்த 2-3 நாட்களாக மழை பெய்து வருகிறது. கனமழையால சென்னையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளாக பூண்டி நீர்த்தேக்கம் செம்பரம்பாக்கம் ஏரி புழல் ஏரிகளில் தண்ணீர் முழு கொள்ளளவு கெப்பாசிட்டி வந்துருச்சு. எனவே மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு பேரில் நானும் நம்முடைய மாவட்ட அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நீர்வளத்துறை செயலாளர்களும் இன்றைக்கு புழல் ஏரி பூண்டி நீர்த்தேக்கம் செம்பரம்பாக்கம் ஏரிகளில் ஆய்வு செய்ய இருக்கின்றோம். பூண்டி நீர்த்தேக்கத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 99.16% அளவுக்கு தண்ணீர் நிரம்பியுள்ளது. பூண்டி நீர்த்தேக்கத்தில் வந்து 3231 கியூபிக் ஃபீட் மில்லியன் அடி அது வந்து கெப்பாசிட்டி உள்ளது. இப்போ அதில் வந்து கிட்டத்தட்ட 3204 கியூபிக் ஃபீட் தண்ணீர் வந்து இப்போ இருக்குது. தண்ணீர் வந்து கொசஸ்தலை ஆற்றில் 80,000 கன அடி அளவுக்கு தண்ணீர் செல்லக்கூடும். அந்த இடத்துல 16,500 அடி கன அடி அளவு தண்ணீர் மட்டுமே இன்றைக்கு திறந்து விடப்பட்டுள்ளது. எனவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான அச்சமும் பொதுமக்கள் அடைய தேவையில்லை. அதேபோல செம்பரம்பாக்கம் ஏரியுடைய முழு கொள்ளளவில் 96% அளவுக்கு இன்றைக்கு நீர் நிரம்பியுள்ளது. செம்பரம்பாக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழு கொள்ளளவு டோட்டல் கெப்பாசிட்டி 3645 மில்லியன் கியூபிக் ஃபீட். அதுல வந்து இப்ப 3535 மில்லியன் கியூபிக் ஃபீட் தான் நிரம்பி இருக்கின்றது. செம்பரம்பாக்கம் நீரை வினாடிக்கு 32,000 கியூபிக் ஃபீட் தண்ணீர் வெளியேற்றலாம். அந்த இடத்துல இருந்து தற்பொழுது 4632 கியூபிக் ஃபீட் தண்ணீர் மட்டும்தான் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போல புழல் ஏரியின் முழு கொள்ளளவுல 90% வந்து இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு. புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 7200 கன அடி தண்ணீரை வெளியேற்றலாம். ஆனால் இன்னைக்கு தற்பொழுது வினாடிக்கு 709 கியூபிக் ஃபீட் தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்படுகிறது. இவை அனைத்து இடங்களிலுமே வாய்க்காலின் முழு கொள்ளளவுக்கு உட்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. நீர் வெளியேற்றப்பட்டு வருவது தொடர்பான எச்சரிக்கை நீர்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தொடர்ச்சியாக நேற்று இரவிலிருந்து விடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முழுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். இதனை அரசு தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் எந்த விதமான அச்சமோ பயமோ கொள்ள தேவையில்லை. கனமழை நேரத்தில் அரசு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ தென் மாவட்டங்கள்லயும் அதிக அளவில் மழை பாதிப்பு உருவாயிட்டு இருக்கு. தென் மாவட்டங்களுக்கு நீங்க ஆய்வுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு? காலையில முதலமைச்சர் வந்து பத்திரிகை சந்திப்பு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அமைச்சரை வந்து பொறுப்பு அமைச்சராக அனுப்பிச்சிருக்கிறாங்க. தேவைப்பட்டால் நான் இன்று இரவோ நாளை காலையோ அந்த சிச்சுவேஷன் பார்த்துட்டு கண்டிப்பா நிச்சயமா எடுத்து செய்வோம். சார், எவ்வளவு மக்கள் பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கோம்? அவங்களுக்கு உணவு மற்ற நல்ல இப்ப இங்க ஒன்றும் எல்லா இடத்துலயும் கேம்ப் ரெடியா இருக்குங்க. மக்கள் அவங்களுக்கான சாப்பாடு எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னைக்கு சென்னைக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்னும் ஒரு 2-3 நாட்கள் பிறகு மழை வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது எல்லா கேம்பும் ரெடியா இருக்கும். மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது தயவுசெய்து பதட்டம் அடைய வேண்டாம், பீதி அடைய வேண்டாம். ரிலீஃப் கேம்ப்ல போய் நீங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும் கேட்டுக்கொள்ளுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.